Hello guys, welcome back. So இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஓகே, ஸோ மெத்தட்ஸ்னால் என்ன, அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மெயின் மெத்தட் இருக்கும். கரெக்டாக இந்த மெயின் மெத்தடில் நம்ம வந்து நிறையா லைன்ஸ் எழுதியிருப்போம். அந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மெயின் மெத்தட் அப்படிங்கிறதே ஒரு மெத்தடு தான். கரெக்டாக, ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து இதில் ஒரு வேர்டு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் வித் ஃபஸ்ட்டு கீவேர்டு பப்ளிக். ஓகேவா, ஸோ பப்ளிக் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் பப்ளிக் தவிர வேறு என்னென்ன கீவேர்டு இருக்குன்னா ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது, அப்புறம் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக அக்சஸ் மாடிஃபையர்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த மெத்தடோட விசிபிலிட்டியை குறிக்கும். அதாவது நீங்கள் பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடுக்கு போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த மெத்தடை வந்து வேறு ஒரு கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏல வந்து நான் இந்த மெத்தட் எழுதுகிறேன், கிளாஸ் பியில் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மெத்தடை வந்து நான் பப்ளிக் போட்டிருந்தேன்னா என்னால் அக்சஸ் பண்ண முடியும். அதே நான் ப்ரைவேட் போட்டேன்னா என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னென்னா லைக் பேக்கேஜ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேக்கேஜ்குள்ளே மட்டும் விசிபிலிட்டி இருக்கும், அவுட் சைட் தட் பேக்கேஜ் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த அக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் பை டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளாஸ் ஓன் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் ஸ்டாட்டிக் ஒரு மெத்தடுக்கோ வேரியபிளுக்கோ போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா, அந்த ஒரு காப்பியை வந்து எல்லா டைமும் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணும்போது ஷேர் ஆகிக்கும். ஓகேவா, லைக் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நியூ போட்டு வேறு ஆப்ஜெக்ட் டாட் அப்படின்னு பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேமே கால் பண்ணலாம். அதுதான் வந்து சிங்கிள் காப்பி அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்டு. வாய்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப். ரிட்டன் டைப் அப்படின்னா ஒரு மெத்தட் அப்படின்னா இதர் அது வந்து சம்திங் ரிட்டன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் ரிட்டன் சம் ஸ்ட்ரிங். ஓகேவா, ஸ்ட்ரிங்கை ரிட்டன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஒரு இன்டீஜர் ரிட்டன் பண்ணலாம். ஓகேவா, என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் பண்ணாலும் அதனால் ரிட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் எதுவுமே ரிட்டன் பண்ண மாட்டேன், என்னோடய மெத்தட் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ரிட்டன் டைப் என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ட் அப்படிம்பாங்க. ஸோ வாய்ட் அப்படின்னா தெர் இஸ் நத்திங் டு ரிட்டன். ஓகேவா, வாய்ட் அப்படின்னா நத்திங் டு ரிட்டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மெயின். ஸோ மெயின் அப்படிங்கிறது என்னென்னா மெத்தடோட நேம். ஓகேவா, ஸோ மெத்தடோட நேம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேமல் கேஸில் தான் எழுதுவோம். ஓகேவா, ஸோ கேமல் கேஸில் எழுதுறது வந்து ஒரு லைக் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இது வந்து ஜஸ்ட் நேம். நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுது, இந்த செட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து என்ன வேலை பண்ணுதோ அதுக்கான பர்ஃபெக்ட் நேமை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். அதுதான் இங்கே மெயின் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற திங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற திங் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் கேன் அக்செப்ட் எ ஸ்ட்ரிங் அரே ஃபார்மேட். ஓகேவா, இது என்ன வேணால் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், ஒரு இன்டீஜராக இருக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணும். ஸோ யாரெல்லாம் இந்த மெத்தடை கால் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ஸ்ட்ரிங் அரேவை பாஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறதுக்கான தேவையான காம்பனன்ட்ஸ். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போயிட்டு ஒரு மெத்தட் எழுதி அதை எப்படி கால் பண்ணுறது, அப்புறம் எப்படி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அப்புறம் வந்து இது வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால் வாய்ட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் டைப். அப்புறம் வந்து இந்த மெத்தடை ஸ்டாட்டிக்காக போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நான் இதுக்குள்ளேருந்து ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளேருந்து தான் கால் பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து ஸ்டாட்டிக் மெத்தடை தான் கால் பண்ண முடியும், நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ண முடியாது.
ஓகேவா. ஸோ அதனால் ஸ்டாட்டிக் போட்டிருக்கேன். பப்ளிக் போடுறதுனா போடலாம், இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து நம்ம எதுவுமே போடாட்டி அதை பப்ளிக்காக தான் ட்ரீட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். அதில் வந்து ஹலோ அப்படின்னு போட போகிறேன். இப்போது நான் வந்து ஒரு புதுசாக ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடை நம்ம இப்போ மெயின் மெத்தட் வந்து கால் பண்ணுவோம், பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டாட்டிக் எடுத்துகிட்டு செக் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து அதனால் அக்சஸ் பண்ண முடியாதுன்னு எரர் அடிக்குது. ஏன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட் பிரிண்ட் மெசேஜ் cannot be referenced from static context. நம்ம ரெஃபர் பண்ணுறது ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளேருந்து ரெஃபர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே கால் பண்ணுற மெத்தடும் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தோம்னா ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பெராமீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போது நான் இந்த பிரிண்ட் மெசேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுற மாதிரி எழுத போகிறேன். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அக்செப்ட் பண்ண போது அந்த வேரியபிள் நேம் வந்து நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நம்ம ஒன்ஸ் நான் இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே எனக்கு இங்கே எரர் அடிக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஒன் ஆர்குமெண்ட் பட் ஃபவுண்ட் 0. பிரிண்ட் மெசேஜுங்கிற மெத்தட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, பட் நம்ம வந்து எம்டியாக பாஸ் பண்ணுறதுனால இங்கே எரர் காட்டுது. நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை அதுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா. நம்ம நேம் தானே சென்ட் பண்ணோம். நேம் வந்து நான் இப்போ சென்ட் பண்ணுறேன், ராம் அப்படின்னு சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா ஓகே, நான் இப்போ என்ன இங்கே நம்ம இங்கே நேம் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் நம்ம வந்து அந்த மெத்தட்குள்ளே யூஸே பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஹலோ ப்ளஸ் அந்த நேமை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் மெத்தடை கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ ராம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, ஹலோ ராம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ நான் ஈவன் ஃபர்தராக நம்ம இன்னொரு வேரியபிள் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது வந்து வேறு டேட்டா டைப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட், வேரியபிள் நேம் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் யூஸ் பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து ஏஜஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணலாம், ப்ளஸ் ஏஜ். ஓகே. ஸோ நான் அந்த ஏஜை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நமக்கு எரர் அடிக்குது. ஏன்னா வந்து அந்த மெத்தட் வந்து 2 ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணோம், பட் நம்ம ஒன்றே தான் அனுப்புகிறோம். நம்ம கூட ஏஜும் அனுப்பணும். ஸோ கமா போட்டு அந்த ஏஜும் அனுப்பணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 28. ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஹலோ ராம் அப்புறம் வந்து அடுத்த லைனில் ஏஜஸ் 28 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. பர்ஃபெக்ட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணணும் அண்ட் இப்படி தான் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தது எல்லா எக்ஸாம்பிளும் வாய்ட், அதாவது இந்த மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே. ஸோ வந்து ஒரு ரிட்டர்ன் டைப் வச்சு நம்ம ஒரு மெத்தட் எழுதலாம். ஸோ நான் இப்போ இதை டிலீட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ புதுசாக ஒரு மெத்தட் எழுத போகிறேன். அந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா 2 நம்பரை இன்புட்டாக வாங்கி ஆட் பண்ணி ரிசல்ட்டை மட்டும் எனக்கு திருப்பி அனுப்பும். ஸோ அந்த மெத்தட் நேமை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ பேராமீட்டர் பார்த்திங்கன்னா இன்ட் ஏ கமா இன்ட் பி 2 நம்பர் இன்புட்டாக வரும். ஸோ ஆட் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதும் இன்ட்டு தான், கரெக்டாக. ஏன்னா ஆட் பண்ணால் எனக்கு இன்டீஜர் தான் கிடைக்கும், இன்ட்டு. நான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து கால் பண்ண போகிறனால ஸ்டாட்டிக் வச்சு ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட் ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஏ ப்ளஸ் பியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணிட்டேன்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிட்டன் பண்ணணும். ஓகேவா. அந்த ரிசல்ட்டை ரிட்டன் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்டு பார்த்திங்கன்னா ரிட்டன். ஸோ ரிட்டன் ரிசல்ட் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா எனக்கு ஒன்ஸ் ரிசல்ட் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை ரிட்டன் பண்ணிடும். எங்கே ரிட்டன் பண்ணணும்னா இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ இதை இங்கே கால் பண்ணலாம். ஸோ ஆட் 1,6. ஸோ இது என்ன பண்ணுவோம், எனக்கு ரிட்டன் பண்ணும். ரிட்டன் பண்ணுறது டைப் வந்து இன்டீஜர் தான். நான் வந்து சிங்கிற ஒரு வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நவ் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சியை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அடிஷன் ரிசல்ட் இஸ் ஸ்பேஸ் சி. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆடுன்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அது வந்து 2 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும், ஏ கமா பி, ரெண்டுமே இன்டீஜர் டைப். ஓகே. அந்த 2 நம்பரையும் வாங்கி நான் ஆட் பண்ணி ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ரிசல்ட்டை ரிட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. ரிட்டன் பண்ணிவிட்டு
ரிட்டன் இங்கே வந்து அந்த காலர் மெத்தட் வந்து ரிட்டன் பண்ண டேட்டாவை வந்து நான் இங்கே சிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த சியை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா 1 + 6 7 அப்படின்னு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். அடிஷன் ரிசல்ட் இஸ் 7. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ரிட்டன் டைப் வச்சு மெத்தட் எழுதணும். இது வந்து இன்டீஜராக இல்லாமல் ஃப்ளோட்டு என்ன டேட்டா டைப்பாக இருக்கலாம். ஓகேவா, யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரிட்டன் டைப் வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வாய்டு அப்படின்னா என்னென்னா எதுவுமே ரிட்டன் பண்ணாது. நம்ம இங்கே ஒரு டேட்டா டைப் கொடுத்தோம்னா அந்த டேட்டா டைப்பை இது வந்து எதிர்பார்க்கும். நான் இப்போ ரிட்டன் எடுத்து விட்டுட்டேன். அப்போ எனக்கு இங்கே எரர் அடிக்கும். என்ன எரர்னா ஆட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு காட்டும். ஓகேவா, எப்பப்போலாம் நீங்கள் இங்கே வாய்ட் கொடுக்காம ஏதோ ஒரு டேட்டா டைப் கொடுத்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, ஐ ஹோப் வந்து உங்களுக்கு மெத்தட்ஸ்னால் என்ன, அதை எப்படி எழுதணும், பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும், அப்படி எப்படி வந்து ரிட்டன் டைப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.